அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நௌஷாத் ரோஷன். ரோஷன் குக் வித் குக் அண்டு ரோஷன் கேட்ரஸ் இந்த 2 யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா, சேலத்தில் நம்ம ரோஷன் பிரியாணி ஃபேக்ட்ரி அழகாபுரத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே நம்ம யூஸ்வலாக 5 கிலோ 10 கிலோன்னு சின்ன சின்ன ஆர்டர்ஸ்க்கெல்லாம், பார்ட்டிக்கெல்லாம், ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இங்கேருந்து சமைச்சு நம்ம அனுப்புகிறோம். இன்றைக்கி வந்து ஜீரா சம்பா பிரியாணி பற்றி உங்களுக்கு ஒரு ரெசிபி கொடுக்க போகிறேன். ஒரு 3 கிலோ ஜீரா சம்பா அரிசி, 3 கிலோ மட்டன் போட்டு அது செய்கிறது எப்படி நம்ம முறைப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப எளிமையான ஒரு முறையில் சொல்ல போகிறேன். நம்ம ஜீரா சம்பா பிரியாணிக்கும் பாஸ்மதி பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, நார்மலி நிறையா பேர் ரெண்டையும் ஒரே மாதிரி சமைப்பாங்க. அப்படி இல்லை. ஜீரா சம்பா பிரியாணினா கொஞ்சம் மசாலா அதிகமாக விடணும், பாஸ்மதியில் கொஞ்சம் மசாலா கம்மியாக விடணும். ரெண்டாவது வந்து பாஸ்மதி பிரியாணி வந்து அரிசி வந்து கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணும். அது நிறைய அவ்வளோ சீக்கிரம் குலையாது, அவ்வளோ சீக்கிரம் அறவேக்காடு ஆகாது. பட் ஜீரா சம்பா அரிசி வந்து ரொம்ப சென்சிட்டிவான அரிசி. அது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அது வந்து குலைஞ்சி போயிடும். இன்றைக்கி எந்த முறையில் சமைக்க போகிறோம்னாக்கா, வடித்து செய்ய போகிறோம். 3 கிலோ பிரியாணியை வந்து 3 கிலோ அரிசி, 3 கிலோ மட்டன். அரிசியை தனியாக வேக விட்டு அதை வடித்து நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அஹ்னிம்பாங்க உருதுவில். மட்டன்னு மசாலா எல்லாம் போட்டு அதை ரெடியாக வச்சுருப்போம். அந்த ஜீரா சம்பா பிரியாணியை நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் இருக்கும். எவ்வளோ கிலோ வெங்காயம், தக்காளி, நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம மற்ற மசாலாங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு விஷுவல்லையும் நம்ம காமிக்கிறேன் இன்ஷால்லா. இப்போ வந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் உங்களுக்கு தெரியும். நம்ம பிரியாணிக்காக பாருங்கள், 500 கிராம், 1 கிலோக்கு 500 கிராம் கணக்கில் வெங்காயம் வெட்டி 1.5 கிலோ ரெடியாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 400 கிராம் தக்காளி 1 கிலோக்கு, 1 கிலோ 200 கிராமு தக்காளியும் வெட்டி நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இஞ்சி வந்து 1 கிலோக்கு 90 கிராம், அப்போ வந்து 3 கிலோக்கு 270 கிராம். பூண்டு வந்து 1 கிலோக்கு 80 கிராம், 3 கிலோக்கு 240 கிராம். மிளகாத்தூள் 1 கிலோக்கு வந்து 10 கிராம், 3 கிலோக்கு 30 கிராம். அதே மாதிரி கல்லுப்பு 1 கிலோக்கு 35 கிராம், 3 கிலோக்கு 105 கிராம் எடை போட்டு வச்சுருக்கு. புதினா வந்து சும்மா ஒரு கையளவு, 5 விரலில் பிடிக்கிற அளவு. அதோட கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி. அதே மாதிரி லவங்கம்பட்டை ஏலக்காய் பார்த்தா ஒவ்வொன்றும் 3 கிராம். பட்டை 3 கிராமு, ஏலக்காய் 3 கிராம், லவங்கம் 3 கிராம். தயிர் வந்து 175 கிராம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ பிரியாணிக்கு 175 கிராம் நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணுவோம். 3 கிலோவுக்கு பார்த்தா 350, 425, 525, கிட்டத்தட்ட ஒரு 550, 525 கிராம் தயிர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். கடலெண்ணெய் தான் இங்கேயும் போய் யூஸ் பண்ண போகிறோம். கடலெண்ணெய் வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம், 3 கிலோவுக்கு 600 கிராம் போட்டு இன்ஷால்லா இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெடியாக இருக்குது. இன்ஷால்லா நம்ம ஆரம்பிச்சிடலாம். 3 கிலோவுக்கு இந்த பாத்திரம் போதுமான அளவு இருக்குது இன்ஷால்லா. முதல்ல ஆயில், கடல் எண்ணெய் நம்ம 600 ml இதில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. லவங்கம், பட்டை, ஏலக்காய் நம்ம 3 கிராம் போட்டு வச்சுருந்தோம். அதில் முதல்ல போட்டுடலாம். போட்டு உடனே, அப்பா வெங்காயம் கொண்டா. வெங்காயம் 1.5 கிலோ. எப்படியும் மினிமம் வந்து ஒரு 15 to 20 minutes ஆகிடும் வெங்காயம் சேர்க்கறதுக்கு. வெங்காயம் சேர்ந்த உடனே நம்ம இதில் போட வேண்டிய மற்ற மசாலா எல்லாம் இன்ஷால்லா போட்டுடலாம். இது வேணா இப்போ அந்த ஸ்டீல்டு கொடுப்பா. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 2 சின்ன ஆர்டர்ஸு. ஒன்று வந்து 10 கிலோ ஒன்று ரெடி ஆகி போகுது, இன்னொன்று வந்து 3 கிலோ ரெடி ஆக போகுது. 10 கிலோ அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. 3 கிலோக்கான ரெசிபி தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஏன்னா 3 கிலோ வந்து உங்கள் மேக்ஸிமம் வீட்டில் வந்து 1 கிலோ 2 கிலோ, கொஞ்சம் யாராவது ரிலேஷன்ஸ் வராங்கனாக்கா 3 கிலோ எல்லாம் சமைப்பாங்க. அந்த 3 கிலோக்கான ரெசிபி ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொன்றா போட்டு போவோம். உங்களுக்கு சிரமம் வேணாங்கிறதுக்காக இன்னும் ஈஸியாக இருக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கே முதல்ல வெங்காயம் போட்டோம். வெங்காயம் எப்படி நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் ஆகுதோ, அந்த 20 நிமிஷத்தில் நம்ம மற்ற மசாலாலாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 1.5 கிலோ தக்காளி,
ஒன்றரை கிலோ தக்காளி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த 1.5 கிலோ தக்காளியிலே நம்ம வந்து இஞ்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒன்றா நம்ம அங்கே அடுப்புக்கு பக்கத்தில் போய் போட்டுட்ருக்கிறதுக்கு ஹீட் ஆகும். நமக்கு பழக்கம் நாம் அங்கே நிற்போம். ஆனால் நீங்கள் ஒகேஷ்னலி சமைக்கிறவங்க வீட்டில் எப்பாவது சமைக்கிறவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரே டைமில் எல்லாமே போட்டுட்டோன்னாக்கா நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் போய் கமுத்திடலாம். அதே மாதிரி புதினா 5 விரல் அடக்குன மாதிரி புதினா அதுவும் இதிலே போட்டுடலாம். அப்துல் தயிர் கொடுப்பா. அதே மாதிரி கொத்தமல்லியும் இதிலே போட்டோம். அதே மாதிரி கல்லுப்பு வந்து நம்ம 35 கிராம் மேலே 105 கிராம் 3 கிலோக்கு வச்சுருக்குறோம். அதில் வந்து 3/4 இதில் போட்டுடலாம். 1/4 இந்த உப்பை வந்து அந்த ஃப்ரை ஆகிட்டுருக்க ஆனியனில் போடலாம். ஏன்னா இந்த உப்பு போட்ட கல்லுப்பு ஃப்ரை ஆனியனில் அது கொஞ்சம் சீக்கிரமே ஆனியன்னு செவக்கும். தயிர் வந்து 175, 350, 425, 525 5.25 லிட்ரு, சரி 525 ml தயிரும் இதில் போட்டாச்சு. பிடிப்பா. இப்போ இது ரெடியாக இருக்குது. அப்படியே கொண்டு போய் இது அதில் கமுத்த வேண்டியது தான். இந்த மிளகாத்தூள் பூண்டு மட்டும் தனியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மிளகாத்தூள் பூண்டு வந்து ஒன்ஸ் ஆனியன் ஃப்ரை ஆன உடனே ஃபஸ்ட்டு இதில் இது போடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த பூண்டோட காரமும் மிளகாத்தூளோட நெடியும் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம வந்து மற்ற எல்லா ஐட்டமும் அதில் போட ஆரம்பிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் இது ரெடியான உடனே இன்ஷா அல்லாஹ் மற்ற ஐட்டம் எல்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இப்போ இதில் கவனிச்சிருப்பீங்க, நம்ம 3 கிலோ பாத்திரம் அதில் வச்சுருக்குறோம். 3 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு. இதில் இன்னொரு ஆர்டர் போகுது, அது 10 கிலோ அரிசி வச்சுருக்கு. நாம் இங்கே வேலை ஈஸியாக பண்ணணுங்கிறதுக்காக ஒலையில் வந்து 2க்கும் 13 கிலோ, 10 கிலோக்கும் 3 கிலோக்கும் சேர்த்து ஒரே ஒலையாக ஏற்றிருக்கிறோம். இதில் தண்ணி போட்டு வச்சுருக்குறோம். இதில் அரிசி போட்டு பாயில் பண்ணி நமக்கு கணக்கு தெரியும். 3 கிலோ எப்படி அதில் பிரித்து போடணும் அரிசி, 10 கிலோ அரிசி இதில் எப்படி போடணுங்கிறது நமக்கு கணக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் 3 கிலோ ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறனால 3 கிலோவுக்கு நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில், ஒரு பாத்திரத்தில் எப்படி எண்ணெய் வெங்காயம் போட்டு அந்தாண்ட ரெடி ஆகிட்டுருக்கோ, அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 கிலோவுக்கு 3 லிட்டரு 600 ml 3 லிட்டரு 600 ml. இது வந்து இவ்வளோ புள்ளி விவரமாக ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கொஞ்சமும் முன்ன பின்ன ஆகாது, தண்ணி கணக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 லிட்டரு 600 ml 1 கிலோ அரிசிக்குன்னா 3 கிலோவுக்கு வந்து 10 கிலோ 3 7 600 7 200 10 800 கரெக்டாக. 3 600 7 200 7 800 10 800 எஸ் 10 லிட்டரு 800 ml கிட்டத்தட்ட 11 லிட்டரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு பாயிலுக்கு வச்சிடணும். ஒன்ஸ் அது நல்லா கொதி வந்த உடனே அதில் உப்பு போட்டு அரிசி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதை மாற்றணும். இன்ஷால்லா அந்த ப்ராசஸ் வரும்போது சொல்கிறோம். நீங்கள் இமேஜினேஷனுக்கு என்ன பண்ணுங்கள், இதில் 3 கிலோவுக்கு அந்த கணக்கு தான் நீங்கள் இமேஜினேஷனுக்கு வைங்க. ஒரு 11 லிட்டர் தண்ணி, அதில் வந்து உப்பு நம்ம போடுவோம். உப்பு வந்து 60 கிராம் 1 கிலோவுக்கு 60 கிராம்னாக்கா 180 கிராம் உப்பு வந்து நம்ம தண்ணியில் போடணும். ஒலையில் போட்டு அரிசி போட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் நம்ம செக் பண்ணும்போது தண்ணி அந்த செக் பண்ணும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, உப்பு காரமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் திகட்டலாக இருக்குன்னு தோணணும். அது வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த ப்ராசஸ் வரும்போது நான் அந்த டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் இதுவும் 90% பாயில் வந்துடும். ஒன்ஸ் மட்டன் வேகிற நேரத்தில் கொதி வந்துடும். அப்போ நம்ம மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய ஆனியன் ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம எதிர்பார்க்குற அந்தளவுக்கு செவந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஒன்ஸ் செவந்த உடனே நம்ம மற்ற மசாலா எல்லாம் போட்டுடலாம். நம்ம பாருங்கள், இப்போது வெங்காயம் ஆல்மோஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே கரெக்டாக பொன்னிறத்துக்கு செவந்துருச்சு. டாக் திகோபிஜன் பொன்னிறத்துக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெங்காயம் செவந்துருச்சு. இப்போது இது வெங்காயம் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி. இல்லாட்டி என்ன ஒன்றாக்கா ஒரு சைடு வெங்காயம் செவந்திருக்கும், ஒரு சைடு செவக்காமல் இருக்கும். அது வந்து பிரியாணி சாப்பிடும்போது
வெங்காயம் வாய்க்கு வர மாதிரி இருக்கும். அதனால் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அப்பப்போ ஒரே லெவலில் சமமாக வந்து பொன்னிறமாக மாறும். இப்போது நம்ம பூண்டு நம்ம இதில் முதல்ல போட்டு விட்டுக்கலாம். பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக கிண்டணும். ஒரு நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் அதில் காரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அடி பிடிக்கும். பூண்டு போட்டுட்டா அடி பிடிக்கும். அடி பிடிக்காத இருக்க மாதிரி நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். 3 கிலோவுக்கு 30 கிராம் மிளகாத்தூள், அதில் 20 கிராம் வந்து மிளகாத்தூள், 10 கிராம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது எதுக்குனாக்கா பிரியாணி நல்லா பொன்னிறமாக செவந்து வர்றதுக்காக. ஏன்னா நம்ம பிரியாணியில் வந்து இப்போ இல்லை எப்போவுமே வந்து கலர் எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்லை. அதனால் இது நேச்சுரல் கலரில் தான் நம்ம இது கொண்டாடுறது. ஸோ 30 கிராம் மிளகாத்தூள் போட்டோம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அப்துல் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்று. இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டுருக்கலாம். ஏன்னா சுடு தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 லிட்டரு. எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றிலும் போடுப்போம். இப்போ வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து அடி பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் செய்யும்போது தான் பிரியாணி சமைச்சு முடித்ததுக்கப்புறமும் நீங்கள் அடியில் வரலும் நீங்கள் பிரியாணி எடுத்து பார்த்தாலும் பாத்திரம் சுத்தமாக இருக்கும். அடியில் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு அரிசி கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம பிரியாணி எடுக்கலாம். இல்லாட்டி நிறைய பேர் சமைப்பாங்க, பார்த்தா கீழே ஒரு லேயர் அப்படியே தோசை மாதிரி அடி பிடிச்சி தீங்கி இருக்கும். மேலே நம்ம பார்த்து எடுப்பாங்க. ஆனால் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு அரிசி கூட உங்களுக்கு வேஸ்ட் இல்லாமல் தொடச்சி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஆயிடுச்சு, ஒரு 2 மினிட்ஸ் இதுலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா கொண்டப்பா, இந்த 3 கிலோக்கான மசாலா நம்ம போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. 525 ml தயிர் போட்டிருப்பா, தக்காளி, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, கல்லுப்பு மொத்தமாகவே இதில் போட்டுட்டோம். இதில் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுடலாம். ஆகிடுச்சு. இப்போ மட்டன் போடுப்பா. 3 கிலோ மட்டன் இதில் போட்டு விட்டுடலாம். 3 கிலோ மட்டன் இதில் போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் பெரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டுடலாம். தண்ணி எவ்வளோ விடணுமோ அதில் விட்டுடலாம். கவனம் வைக்கணும், நம்ம இப்போ இதில் மட்டன் போட்டுவிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த வேலை என்னென்னா, உடனே நம்ம வந்து அரிசியில் தண்ணி விட்டுடணும். ஏன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து ரொம்ப எலசான மட்டன் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது. 20-25 மினிட்ஸில் ஒரு 60% 70% மட்டன் வெந்துடும். ஸோ அந்த 25-30 மினிட்ஸ் தான் நம்ம ஜீரக சம்பா அரிசியை வந்து ஊற விடணும். ரொம்ப நேரமும் ஊற விட்டோம்னாக்கா அரிசி குறைஞ்சி போயிடும். அந்த டைமிங் ஜீரக சம்பாவில் பாஸ்மதிலையாவது 30 மினிட்ஸுங்கிறது 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆனாலும் தப்பு இல்லை. பட் ஜீரக சம்பானாக்கா நம்ம கண்டிப்பாக அந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அரிசி அது புதுசாக பழசா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் அரிசி எடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், நம்ம வந்து கிட்டத்தட்ட பானி கிட்டத்தட்ட நம்ம 13 கிலோ உங்களுக்கு தான் நம்ம சொல்லியிருப்போம். இன்னொரு ஆர்டர் இருக்கிறனால 10 கிலோ அரிசியும் இதில் இருக்குது. இதில் வந்து 3 கிலோ அரிசியும் இருக்குது, 13 கிலோ அரிசி. இப்போ இதிலே தெரிஞ்சிடும் பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இல்லை. அப்போது அரிசி வந்து பழைய அரிசி. அதனால் 2 தண்ணி கொட்டிடணும். வாஷ் பண்ணி ரொம்ப பிசையக்கூடாது. சும்மா 2 வாட்டி பிரட்டி 2 தண்ணி கொட்டிட்டு 3ஆவது தண்ணி நம்ம அதில் ஒரு 30 மினிட்ஸ் வரலும் ஆன உடனே அந்த நேரத்தில் அங்கே தண்ணியும் ஒலைக்கு வந்துடும். அந்த நேரத்தில் இந்த அரிசியை ஃபில்டர் பண்ணி அதில் நம்ம போடுவோம். அப்துல் தண்ணி போட்டுடலாம்ப்பா. இதில் மட்டன் போட்டுடலாம். பாருங்கள், இதுவரையும் நமக்கு அடியில் பிடிக்கலை. ஏன்னாக்கா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான், மீடியமான ஃப்ளேமில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்.
நான் சொன்ன ப்ராசஸில் பண்ணும்போது அடி கொஞ்சம் கூட பாருங்கள், கொஞ்சம் கூட பிடிக்காது. ஈவன் நீங்கள் கேஸ் அடுப்பில் பண்ணாலும் இதே பதத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பக்கம் இது 10க்கும் ரெடியாக இருக்குது. இந்த மட்டனும் கொண்டாந்துருப்பா. ஓடியா 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 ஓடியா, டைம் ஆகுது. 11 மணிக்கு டெலிவரி. ஓடியா ஓடியா ஓடியா. इधर आके दल, इधर आके दल. இதில் தண்ணி போடுப்பா. 1 லிட்டரு நான் எப்படி இதுக்கு 3 கிலோக்கு இப்போ தண்ணி நம்ம போடுவோம். அந்த உலைக்கு வச்சுருக்கிறோமே 11 லிட்ரு உங்கள் கணக்குக்கு. நீங்கள் அந்த 13 கிலோவே மறந்துடுங்க, உங்கள் கணக்குக்கே வரும். நம்ம 3 கிலோ பிரியாணிக்கு 11 கிலோ அந்த கற்பனையிலே இருங்க. 11 லிட்டர் தண்ணி அங்கே பாயில் பண்ண வச்சுருக்கோம். அந்த சுடு தண்ணியிலேருந்து நம்ம இதில் 1 கிலோக்கு 800 ml, அதுதான் கணக்கு. நம்ம வடித்து பிரியாணி சமைக்க போகிறோம்னாக்கா அதுக்கு தண்ணி கட்டுறது எவ்வளோனாக்கா, கிரேவியில் 1 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி. அப்போ 3 கிலோக்கு 2400. அப்பா 2400 தண்ணி போடு இதில். அதோடு அப்புறம் பண்ணலாம். இதில் போட்டு தண்ணி முதல்ல. அதோட டைம் ஆகுது. நம்ம 1/2 லிட்ரு ஏற்கனவே போட்டிருக்குறோம். அதை மனசில் எப்போவும் ஞாபகம் வைக்கணும். அப்போது 3,200னாக்கா 2,800 போட்டால் போதும். ஒரு குத்து மதிப்பாக 2.25 லிட்டர் போட்டால் போதும். சுற்றிலும் போட்டால் பாத்திரத்தில் சைடில் தங்கியிருக்கிற அந்த மசாலா எல்லாம் அதுவும் இறங்கிடும். 3,200 மொத்தம். இப்போ வந்து ஒரு 2.25 போடுறோம். 1/2 லிட்டர் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்குறோம். 2 போட்டிருக்கியாப்பா, இன்னொரு 3/4 போடு. दाल दाल नहीं और थोड़ा ले, और थोड़ा ले. हाँ ले आ. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி விட்டுடலாம். ஒரே தம் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் மட்டன் வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி நம்ம போட்டு ஃபில்டர் பண்ணி இதில் போட்டுருவோம். இது க்ளோஸ் பண்ணிவிடுப்பா. இதுவும் க்ளோஸ் பண்ணிவிடு, அதுவும் க்ளோஸ் பண்ணிவிடுப்பா. 3 கிலோ அரிசி நம்ம இதில் போட்டுடலாம். மர் இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பக்கத்தில் வாங்க. பட் நம்ம இதில் வந்து தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் தண்ணி கலர் தான், ஒரிஜினல் தண்ணி அரிசியோட கலர் தான். இதில் நம்ம எந்த விதமான கலரும் ஆட் பண்ணதில்லை. இது மேக்ஸிமம் டைமிங் அளவுக்கு பார்த்தா 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ்லேயே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 60% அரிசி வெந்துடும். எடுத்து பிஸ்மில்லா ஓப்பன் பண்ண உடனே முதல்ல பார்க்கணும் உள்ளே எட்டி அரிசி கரெக்டான பதத்தில் இருக்கா, இல்லை எங்கேயாவது ஒயிட்டாக தெரியுதுனாக்கா நம்ம பின்ன மூடிடணும் கொஞ்சம் நேரம். இப்போ 100% உள்ளே வெந்துருச்சு. எங்கேயுமே அந்த மாதிரி ஒயிட் கலர் எண்ணெய் ஒரு அடையாளமே தெரியல. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் தம்மு. இன்ஷா அல்லாஹ் பிரியாணி நாம் எதிர்பார்த்த மாதிரி உதிரியாக இருக்கும். இது சின்ன குவான்டிட்டிங்கிறனால மட்டனும் அதுவும் சேர்ந்து இருக்கும். தெரியுதுங்க பார்த்தீங்களா? எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள். மட்டன்னு மசாலா இதெல்லாம் அடியில் இருக்கும் பார்த்தீங்களா? இது க்ளோஸில் காட்டுங்க. இதுதான் மசாலா, இதெல்லாம் அடியில் இருக்கும்.
உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கிளறேன், அதர்வைஸ் இவ்வளோ கிளறக்கூடாது. இதில் பார்த்தீங்களா மசாலா எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பிரியாணியோட மசாலாங்கிறது. அதே மாதிரி நான் பாருங்கள் சொன்ன பாத்திரம் பாருங்கள் அடியில் எப்படி இருக்குன்ட்டு. கீழே வரலும் அடி பிடிக்காமல் எந்த பக்கம் எடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அப்படி தான் இருக்கும். கடைசி அரிசி எடுக்கிற வரலுமோ அதே மாதிரி தான் மசாலாவோடு இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப கிளறுனாக்கா பிரியாணி சீக்கிரம் ஆறிடும். அதனால் லைட்டாக தான் கிளறணும். ஒரு 5-10 மினிட்ஸ்னால் அரிசி நம்ம திருப்பி விட்ருக்கணும். இல்லை மேலே இருக்கிற அரிசி ரஃப்பாக இருக்கும். இறக்கி ஒரு 5 மினிட்ஸில் அதுவும் சாஃப்டாகிடும். எப்போவுமே இங்கே வை அப்துல், இங்கே வை. எப்போவுமே பிரியாணி இறக்கின உடனே இந்த மாதிரி ஒரு துணி கட்டிடணும். துணி கட்டிட்டு மூடி போட்டுடணும். மூடியும் சும்மா ஒரு லைட்டாக திரிகிற மாதிரி. ஏன்னாக்கா அந்த ஆவி வந்து வெறும் பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதில் பட்டு தண்ணியாக மாதிரி பின்னியும் பிரியாணியிலே விழும். அந்த பிரியாணி தான் சீக்கிரம் கெட்டு போயிடும். இதே துணி கட்டிட்டா அந்த தண்ணியை ஆவியாக வேப்ரேட் ஆகி போகிற தண்ணி அந்த மேலே கட்டியிருக்கிற துணி வந்து பிடிச்சி வச்சுக்கும். பிரியாணியில் போட விடாது. பிஸ்மில்லா பாருங்கள், மாஷா அல்லாஹ். இந்த 10 கிலோ பிரியாணியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒரே கலரில் இருக்குது. இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்குனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா தம் ஆகலைன்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ். கலர் பார்த்தீங்களா, எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணல, நீங்களே பார்த்தீங்க. மேலே இருக்கிற அரிசியை திருப்பி விட்டா அந்த அரிசியும் சாஃப்ட் ஆகிடும். இதுவும் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி போட்டால் எப்படி பிரிஞ்சு போகுது பாருங்கள் அரிசி. அதுதான் அதோட பியூட்டி. இப்போ மசாலா காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் இருக்கும். இதுதான் மசாலாங்கிறது. ஜீரக சம்பா பிரியாணியில் இந்த மாதிரி மசாலா இருக்கணும். மசாலா இருந்தால் தான் சாப்பிட்றவங்க அவங்க வாழ்த்தாட்டியும் அவங்க வயிறு நமக்கு வரணும். இந்த டேஸ்ட்டுக்கு அல்லாவோட கிருபையில் ஃப்ளாட் ஆகாத ஆளுங்களே கிடையாது. 5 மினிட்ஸ் நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. அல்லாவோட கிருபையில் பிரியாணி நம்ம எதிர்பார்த்த பதத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் மசாலா. வடி பிரியாணியோட பியூட்டியாக என்னென்னாக்கா இந்த மாதிரி மசாலா தனியாக பார்க்கலாம். அதே மாதிரி மேல் ரைஸு இது சோபராக இருக்கும், இது கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். இது வந்து மிடில் பிரியாணி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். அப்போ சொல்ல வரது என்னென்னாக்கா நம்ம இந்த பிரியாணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஒரே இலையில் இப்போ நம்ம பிளேட்டில் வரும். ஆனால் ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஃபீல் ஆகும். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும் ஒரே டேஸ்ட்டுன்னு இல்லை. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், பிரியாணி தம்மு ஒடித்த உடனே அந்த சுட ஒரு டேஸ்ட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரப்பிரசாதம். அதுவும் என்னோடய ஃபேவரட் பீஸ் பாருங்கள். கொழுப்பு கறி எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், 2 விரல்லே பிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ளைன் ரைஸ் கொஞ்சம், மிடில் மசாலா ரைஸ் கொஞ்சம், அதே மாதிரி கொஞ்சம் மசாலா ரொம்ப கொதிக்குது. விறகடுப்பில் அதுவும் இந்த மாதிரி ஒரு கிச்சனில் ஆடு வேகிறதுக்கு முன்னாடி நாம் வந்துடுவோம். ரொம்ப சின்ன பைட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா வாய்க்கு நிறைய பெரிய பைட் சாப்பிடணும். அப்போ தான் பிரியாணியோட அழகு. இந்த மாதிரி மசாலாவும் வச்சு பார்த்தீங்களா, இதுதான் மசாலா. பிஸ்மில்லா. வாய் நிறையா போடணும். பிஸ்மில்லா.
இதுக்காகவே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி ரெண்டு ரக்காத் சொல்லணும் போல இருக்கு. சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க வாழ்க்கையில், மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல தான் உண்மையான சந்தோஷம். அதுவும் நல்ல சாப்பாட்டு நல்ல உணவுக்கு யாருக்கு இல்லைங்க, யாரோட நாக்கு இல்லை அடிமை. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு யாராவது சந்தோஷமாக வருவாங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா சமைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வயிறுக்குள்ளிருது, அவங்க மனசுக்குள்ளிருது. இறைவன் கொடுத்த சாப்பாட்டை அவங்க ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கையில் அந்த இறைவன் நமக்கு அந்த கலையை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பெருசாக எடுக்கணுங்க, சின்னதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆமாக்கா, ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய பிரியாணி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு, நம்ம கேட்டரிங்கில் சாப்பிட்டவங்களுக்கு, நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இந்த உண்மையான வார்த்தைகள்னு அவங்களுக்கு தெரியும். இதுவரையிலும் எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அனுபவம் நீங்களும் அனுபவிக்கணுங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு ஃபோன் கால் போதும். எவ்வளோ சின்ன ஆர்டர்னாலும் உங்கள் வீடை தேடி இந்த மாதிரி பிரியாணி வரும். தால்ச்சாவோடவே அப்துல் தால்ச்சா கொடுப்பா. நம்ம யூடியூப் வீடியோவில் பாருங்கள், போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடும். அப்போ போதும். நான் காய்கறி அதிகம் சாப்பிட மாட்டேன். தால்ச்சா கூட ஜீரோ சம்பா பிரியாணி, ஆஹா, இந்த மாதிரி நல்லா கொல்லன்னு மிக்ஸ் பண்ணிக்கணும் தால்ச்சாவை. இதில் மாங்காய், கத்திரிக்காய், சுரக்காய் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. இந்த மாதிரி ஆஹா ரொம்ப சூடாக இருக்குது. இதுலேயும் ஒரு பீஸ் வைக்கணும், மட்டன் பீஸ் வச்சுட்டு இந்த தால்ச்சா பிரியாணி மாஷா அல்லாஹ். வாயில் வைக்கிறது மட்டும்தாங்க நம்ம வேலை. முழுங்க மனசே வர மாட்டேங்குது, என்ன டேஸ்ட் வாயிலே இருக்கணுங்குது. ஆனால் இந்த தால்ச்சா லபக்குன்னு உள்ளே கூட்டு போயிடுது. மாஷா அல்லாஹ். இதுக்கு மேலே நான் சாப்பிட்டா மேபி அங்கெல்லாம் வெறுப்பாக பார்ப்பீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நம்ம மறுபடி தால்ச்சா எப்படி செய்யணுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த மறுபடி தால்ச்சா, இந்த மாதிரியான ஒரு ஜீரோ சம்பா பிரியாணி தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியல. உருதுவில் சொல்லுவாங்க சோனே ப சுஹாகான்னு. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரொம்ப சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.